திருப்பரங்குன்றம் விஷயத்திற்கு மிக மிக துயரமான ஒரு நிகழ்ச்சி. ஒரு தீபம் ஏற்றுவதற்கு இந்து என்றாலே கசக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் அறுபடை வீடுகளில் முதல் படையாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் கோர்ட்டு உத்தரவு கொடுத்தும் தீபம் ஏற்றுவதற்கு இல்லாத பொல்லாத சாக்கெல்லாம் சொல்லி முதல் படையில் ஆரம்பித்த பிரச்சனை அறுபடைக்கும் ஜோதிடனாக எனக்கு தெரிஞ்சு முருகருடைய கோபம் ஆட்சியாளர்களுக்கு ஒவ்வொரு விதமாக வரும். ஒன்றுமே இல்லாத அதேபோல் அங்கே இருக்கக்கூடிய தர்காவில் இருப்பவர்கள் மட்டும் முன்பக்கம் எல்லாரையும் தடுப்பதை போல் தடுத்துவிட்டு பேக்டோர் என்ட்ரியில் அவர்களுக்கு மட்டும் அனுமதி கொடுப்பது, இதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கும் காவல்துறையினர்களுக்கும் கொஞ்ச நாள் தமாஷாக இருக்கலாம். தேர்தல் நேரம். ஏற்கனவே முதல்வர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் இத்தனை பாதுகாப்பையும் மீறி பாம்புகள் நடமாட்டம் ஆரம்பித்திருக்கிறது. முதல்வர் குடும்பத்தினரும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? கந்தூரி விழாக்கு மட்டும் ரெட் கார்பெட்டு, எங்களுக்கெல்லாம் முருகனுக்கு கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றுவதற்கு மட்டும் 144. இந்த அதிகாரிகள் உங்களை கூட இருந்து, குறிப்பாக அறநிலையத்துறை அதிகாரிகள் முதல்வர் கூடயே இருந்து முதல்வருக்கு கெட்டது செய்ய வேண்டும் என்று உள்ளடி வேலை செய்கிறார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதல்வருக்கு கிறிஸ்மஸ் விழாவில் கொண்டு போய் நிற்க வைக்கிறார்கள், முஸ்லீம் விழாவில் கொண்டு போய் நிற்க வைக்கிறார்கள். இந்துக்களுக்கு ஒரு விநாயகர் பூஜை என்றாலும் முதல்வரை அது ஏதோ ஒரு தவறான ஒரு நிகழ்ச்சி, அது ஏதோ வேறு நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக சித்தரித்து தடை செய்கிறார்கள். முதல்வருடைய கவனம் தனிப்பட்ட கவனம். நாங்கள் ஆன்மீக பக்தர்கள், ஆன்மீக பேரவை என்பதனால் முதல்வருடைய துணைவியார் என்பவர் தமிழகத்தில் எங்களோட ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் கொண்டவர். எனவே இதெல்லாம் சரியா என்று நீங்கள் சிந்தித்து கொஞ்சம் ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆன்மீக பேரவை சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கட்சி மற்றதெல்லாம் தேர்தலில், ஆனால் எங்களுக்கு ஸ்டாலின்ஜி தான் எங்களுக்கு முதல்வர். எப்படி மோடிஜி தான் உங்களுக்கு பிரதமரோ அதே போல் தான் எங்களுக்கு ஸ்டாலின்ஜி தான் முதல்வர். அதில் எந்த மாற்று கருத்தும் நாங்கள் வைத்து பேசுவதில்லை. நீங்களும் அதே போல் பிரதமராக மோடிஜி என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவிட்டாலும் இந்தியாவுடைய பாரத கண்டத்தின் பிரதமராக 3வது முறையாக இருப்பவர் மோடிஜி தான் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதே போல தான் எங்களை பொறுத்த வரைக்கும் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஸ்டாலின்ஜி தான் தமிழகத்தினுடைய முதல்வர். HRNC உடைய மினிஸ்டராக இருப்பவர் சேகர்பாபு என்பவர் சேகர்பாபுஜி தான் என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளோம். எங்களுக்கு என்ன, எங்களுக்கு இந்த பர்மிஷன் கொடுக்கவில்லை என்றாலும் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களெல்லாம் நீங்கள் தடுத்து இருந்தாலும் கோர்ட்டில் கேஸ் போட்டவர் ராம் ரவிக்குமார். அவரை ஒரு அகல் தீபத்தில் அவரை மட்டும் ஏற்ற நீங்கள் அனுமதித்திருந்தால் இத்தனை பக்தர்கள், கோடிக்கணக்கான முருக பக்தர்களுடைய இருக்கக்கூடிய நாட்டில் முருகருடைய அருளால் எல்லாமே தனக்கு நடந்ததாக நம்பக்கூடிய பூர்ணச்சந்திரன் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். அதற்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தான் முதலில் போய் களத்தில் நின்றது. குறிப்பாக எங்களுடைய மாநில தலைவர் நயினார்ஜி இரவோடு இரவாக போய் அந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக நின்று முதல் தவணையாக கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார். சாராய் சாவில் செத்தால் 10 லட்சம் ரூபாய்,
ஆனால் முருகருக்காக இன்னுயிரை நீத்தவருக்கு கவர்மெண்ட் இதுவரைக்கும் ஒரு செவியும் சாய்க்கவில்லை. மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும், பக்தர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட முருகருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் யோசிக்க வேண்டும். இவ்வளோ பெரிய அநீதி தமிழகத்தில் நடைபெற்றும் அந்த பூர்ணச்சந்திரனுக்கு தமிழக அரசு ஒரு பெரிய இழப்பீடை கொடுத்தால் என்ன கெட்டுவிடப் போகிறார்கள் என்பதை யோசிக்க வேண்டும். ஆக இந்துக்களாக இருப்பதற்கு தமிழகத்தில் பெரும் போராட்டங்கள், இந்து கடவுளை கும்பிடுவதற்கு பெரிய போராட்டங்கள். அந்த 10 லட்ச ரூபாயில் நீங்கள் கேட்கலாம், தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஆன்மீக மற்றும் கோயில் மேம்பாட்டு பிரிவு என்ன செய்தது என்று. எங்கள் சார்பாக முதலில் எங்களுடைய மாநில தலைவரிடத்தில் இரவோடு இரவாக 1 லட்ச ரூபாய் நாங்கள் தான் முதலில் கொடுத்தோம் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். எங்களுடைய பிரிவு சார்பாக மாநில இணை அமைப்பாளர் இருக்கக்கூடிய சங்கர் தலைமையில் ஒரு குழு அமைத்து பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கு எங்களால் முடிந்த உதவிகளை அவர்கள் தலைமுறைக்கும் ஏதாவது செய்வதற்கு நாங்கள் பொங்கல் முடிந்த பிறகு அதற்குண்டான முயற்சியில் இறங்கி அந்த குடும்பத்திற்கு எப்பொழுதும் நாங்கள் ஆன்மீக பிரிவு தமிழ்நாடுடைய பாரதிய ஜனதா கட்சியின் கோயில் மற்றும் மேம்பாட்டு பிரிவு துணை இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இணையமைப்பாளர் சங்கர் இவர் தான்.